வணக்கம். வணக்கங்க. யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். தமிழக அரசியல் களம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக தயாராயிடுச்சா? அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே, பயப்படிதானே செய்வான். லேஸ் வாசா கேளுங்க, சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். நாங்க முழுமூச்சா தயாராக ரெடியாக இருக்கிறோம். நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. ஸோ அனைத்து கட்சிகளும் தங்களை எப்படி தயார்படுத்தியிருக்கிறார்களோ நாங்களும் எங்களுடைய பூத் லெவலிலிருந்து எங்களுடைய மாநில லெவலுக்கான நாங்கள் அனைத்து விதத்திலையும் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? உனக்கு என்னையா? ஒன்றுமில்லை மன்னா. வாரும் ஐயா. மன்னா, திடமாகத்தானே இருக்கிறீர்கள்? அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நம்பிதான் நான் இன்டர்வியூக்கே வரேன். நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நான் சிரிக்க போறேன். யப்பா. (2026) சட்டமன்ற தேர்தல் இப்ப சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் வந்தது. அதனோட முக்கியத்துவமா நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? அது அமித்ஷா சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுடைய வருகை தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. போனாலும் பரவாயில்ல, அவனை வாஷ் பண்ணி உள்ளவை. இன்றைக்கு அவருடைய வருகை திமுகவினருடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறது. அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சு, ஏன் அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் ஆனா அந்த மிதப்பு எல்லாம் அவர்களுக்கு மண்ணள்ளி போட்டது எங்களுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள். இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. இது யாருக்கு தெரியாது பாரு, பெரிய இன்ஜினியர் வேற, 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும் சொல்றாங்க. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டி தான் அதுவும் 3 காரு மாறி யாருக்கும் தெரியாம போய் ஒரு கூட்டணியை அமைச்சிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கும் RS பாரதி எல்லாம் பேசுறாங்க. நீங்க அப்ப டெல்லியில தானே இருந்தீங்க, எதுக்காக 3 கார்லாம் மாறி? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். மாறவே இல்லைங்க. இவங்களா ஒரு கதையை, ஒரு கற்பனை, திமுகவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை கதையை உண்மை கதை மாதிரி ஆக்குறதுல அவர்கள் வல்லவர்கள். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். இல்லாத ஒன்றை புதுசா ஆக்குறதுல, புதுசா திரிச்சு சொல்வதில் வல்லவர்கள். பொய் பேசாத. பாயிண்ட் நம்பர் 1 ஒரு நாளும் பொய் பேசாத. முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசாத. டீச்சரே சொல்றாரு 3 காரு. இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கோம்ல 3 காருன்றது. அதாவது இப்போ ஏர்போர்ட்ல இருந்து ஒருத்தர் பிக்கப் பண்ணுறோம், ஒரு நண்பர். நீங்களே எங்க வீட்டுக்கு வர்றீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து ஒரு நண்பர் உங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கலாம், அல்லது இங்கிருந்து அவர் விட்டுட்டு வேற போயிருக்கலாம். அப்போ இன்னொரு இடத்துக்கு நீங்க போகணும்னா இன்னொரு நண்பர் உங்களை கூட்டிட்டு போயிருக்கலாம். என்னடா புத்தலாட்டாது? இதுல கார் மாறினாங்க, மாறணும்னு சொல்லணுன்ற கேள்வியே இல்லை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இது அந்த மாதிரி ஒரு விமர்சனத்திற்கு இங்க விமர்சனமோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆள் என்ன சொன்ன? நீங்க அப்ப டெல்லியில தானே இருந்தீங்க, எதுக்காக 3 கார்லாம் மாறி? 3 கார் மாறவே இல்லைங்க. இவங்களா ஒரு கதையை, ஒரு கற்பனை ஏன் என்ன சொன்ன? அதாவது இப்போ ஏர்போர்ட்ல இருந்து ஒருத்தர் பிக்கப் பண்ணுறோம், ஒரு நண்பர். நீங்களே எங்க வீட்டுக்கு வர்றீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து ஒரு நண்பர் உங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கலாம், அல்லது இங்கிருந்து அவர் விட்டுட்டு வேற போயிருக்கலாம். அப்போ இன்னொரு இடத்துக்கு நீங்க போகணும்னா இன்னொரு நண்பர் உங்களை கூட்டிட்டு போயிருக்கலாம். இதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நிலைப்பாடை மாத்திக்கிட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த ரெய்டெல்லாம் காமிக்கிறாங்க, அவங்க உறவினர் வீட்டுல ரெய்டெல்லாம் நடந்தது அப்படின்லாம் இங்க ஒரு பேசு பொருளா இருக்குல்ல. இது உங்க கூட்டணிக்கு சிக்கலா இருக்கு பாருங்க. இந்த பாரு,
ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது போக அவன் கைய காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எட்டக்க மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ. இந்த எங்களுடைய கூட்டணியினுடைய மெயின் நோக்கம், நான் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், நாங்களாகட்டும், எங்களுடைய மெயின் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த அரக்கனை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும். மக்களுக்கு எதிரான ஆட்சியை அகற்ற வேண்டும். இன்றைக்கு பட்டியலின மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. நீ அழுவுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன் கொய்யால. ஆனா என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க கூட்டணி எல்லாம் அமைச்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு, கிரவுண்ட்ல ஜெல்லே ஆகல, தொண்டர்களுக்கு இடையில ஒரு ஒருங்கிணைப்பே இல்ல. அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. ஒரு போராட்டத்தை கூட 2 பேரும் சேர்ந்து நடத்தலையே அப்படின்னு விமர்சனம் இருந்துச்சு. அதெல்லாம் தவறான விமர்சனங்கள். What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர்ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். போன மாதம் எங்களுடைய தலைவர் இங்கே வந்து நம்மளுடைய கூட்டணியை உறுதி செய்து போயிட்டு வந்திருக்கிறார். நேற்றைக்கு வந்து எங்களுக்கு சில கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அது நம்ம ஷேர் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. சில அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நம்பி தான் நான் இன்டர்வியூக்கே வரேன். நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நான் சிரிக்க போறேன். சில கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு அடுத்தடுத்து வர்ற காலங்களில் வியூகம் வகுத்துறாரு. எங்களுடைய வியூகங்கள் இருக்கிறது. வர்ற காலங்களில் என்ன சார் இது? பிளானிங் அப்படின்னா திட்டம். ஓ, நாங்கள் அமித்ஷா மதுரையில் வந்தப்போ வியூகங்கள்லாம் வகுக்கப்பட்டிருக்குல்ல. இல்ல, எங்களுக்கு இப்ப எப்பயுமே எங்களுடைய தேசிய தலைவர்கள் வரும்போது பல எங்களுக்கு சில அறிவுரைகள் கைடன்ஸ் எப்படி நடந்த சட்டம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியர். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அவர் வந்தாருனாலே எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம். அவர் வருவாருன்னா என்ன சும்மா ஒண்ணு வந்துட்டு போறது இல்ல. ஏன்னா நமக்கு போகணுமா? நான் போனாலும் எல்லாரும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கோங்க. ஐயா, நாம அங்க போய் தாங்க ஆகணும். அப்பதான் அங்க உள்ள ஜனங்களோட சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்க முடியும், அவங்களோட நிம்மதியெல்லாம் கெடுக்க முடியும். நாம பிறந்ததே அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கதானே. இப்ப கூட 50 இடங்கள் 60 இடங்கள்லாம் பேசப்படுது. அந்த இப்ப கிட்டத்தட்ட 18%. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு 60 இடங்கள் கேட்கறதுக்கு. பயப்படாத, பயப்படாதா. ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்றா. அதாவது இடங்கள் என்பது அதிகப்படியான இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி நிற்க வேண்டும், அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் என்பது ஒரு கட்சியினுடைய சாதாரண தொண்டனாக என்னுடைய விருப்பம், ஆசையும் கூட. அதான் என் லட்சியம் ஆஃப் இந்தியா. எது அடுத்தவனை ஏமாத்துறது ஒரு லட்சியம்? கூட துணைக்கு இந்தியா வேற சேர்த்துட்டியா? லட்சியமோ லட்சியம்டா சாமி. எங்களுக்கு செய்தி கிடைச்சதுன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அல்லது 60 இடங்கள். ஏன்னா 18% வாங்கி இருக்கிறதுனால 60 இடங்களை நீங்க குறி வச்சு. நாங்க வரும் 18% ஓட்டு வாங்கி இருக்கிறோம். வேண்டாம், 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? எடப்பாடி அவர்கள் தான் இறுதி முடிவு எடுப்பார் இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் வந்து இன்றைக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் இங்க வந்து தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. இவங்கிட்ட போய் அப்ப குடுக்குற இந்த படம் இல்லையா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்சம் மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். என்ன ஐயா, பாஜகவுல இந்த முறை துணை முதலமைச்சர்லாம் எதிர்பார்க்கலாமா? வாய்ப்பு இருக்கா? இது எல்லாமே எங்களுடைய தேசிய தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உட்காரு மூஞ்சில பூரா விட்டுருவேன். உட்காரு. இதை பொறுத்தளவுக்கு நாங்கள் லோக்கல்ல இருக்கிற தலைவர்களுடைய ரோல் என்பது எங்களுக்கு நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய
ஃபைட் கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. தேசிய கட்சியில இருக்கிற பெரிய தலைவர்கள்ட்ட பேட்டி எடுக்கிறதுல சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாத்துக்கும் டெல்லிய கை காமிச்சிருவீங்க. எப்பா கஷ்டமான கேள்விக்கெல்லாம் டெல்லிய கை காமிச்சிருவீங்க. ஐயோ, கரெக்டா கேட்டு போயிட்டானே. இன்னதான் கருவாட மினரல் வாட்டரா ஊத்தி கழுவினாலும் சரி, சமைக்கும் போது கப்ப அடிச்சிடும். சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.